அக்னீஸ்வரன் 3 பேர் பேசினதையும் கேட்டிருப்பீங்க. பல கோணங்கள் பாரத ரத்னா திரு எம்ஜிஆர் அவர்களை பற்றி பேசுறதுக்கு நிறைய இருக்குது. ஆனால் அவர் போட்ட விதைன்னு ஒன்று இருக்கும் இல்லையா, அவர் போட்ட விதை இன்னைக்கு அரசியலுக்குள் வளர்ந்து விருட்சமாகி அதிலிருந்து தமிழ்நாட்டினுடைய அரசியல் நகரவே முடியாதுன்னு ஒரு கட்டமைப்பை திரு எம்ஜிஆர் அவர்கள் எந்த புள்ளியில் உருவாக்கி வச்சிருக்கிறார்? நீங்கள் பார்த்து வியந்த பாரத ரத்னா எம்ஜிஆர் யார்? அதாவது சார், பிறந்தது இலங்கை கண்டியில் பிறந்து படித்தது கும்பகோணத்தில் படித்து அரசியல் கட்சியை ஒரு வெற்றி அடையாள சின்னமாக இரட்டை இலை சின்னத்தை நம்முடைய திண்டுக்கல் இடைத்தேர்தலில் பெற்று இருக்கிற வரைக்கும் சாகா வரம்பெற்ற தலைவன் அப்படின்றத நிரூபித்து காட்டி தன்னுடைய எதிரிகளை 13 வருஷம் செக்ரட்டரியேட் பக்கமே தலைமைச் செயலர் பக்கமே தலை வச்சு படுக்கக்கூடாது, தலாணி வச்சு படு, ஆனால் தலை வச்சு படுக்கக்கூடாது தலைமைச் செயலர் பக்கம்னு சொல்லி தன்னுடைய உதிரத்தை தியாகத்தால் இவ்வளவையும் சொல்லு மட்டும் இல்லை, கொடுத்ததெல்லாம் கொடுத்தார். யாருக்காக கொடுத்தார்? ஒருத்தருக்காக கொடுத்தார்? இல்லை இல்லை, ஊருக்காக கொடுத்தார். 80% யாருக்கு இருக்குன்னு சொல்லி உயிர்லையும் அப்படித்தான் சொன்னார், சட்டத்திலே அப்படித்தான் சொன்னார், வாழ்ந்து அப்படித்தான் காட்டிட்டு போனார். உலகத்திலே ஒரே ஒரு தலைவன் மட்டும்தான் தான் மருத்துவமனையில் இருக்கிற போதே ஆண்டிப்பட்டியில் நின்று ஜெயிச்ச தேர்தல்னு ஒன்று இருக்குமேயானால் இந்தியாவில், தமிழ்நாட்டில், அது புரட்சித் தலைவர் எம்ஜிஆரை யாரும் அகற்றிவிட முடியாது. படுத்துக்கிட்டே ஜெயிச்ச மருத்துவமனையில் படுத்துக்கிட்டே ஜெயிச்ச ஒரு மனிதர் ஆண்டிப்பட்டியில் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர். சிறைச்சாலையில் இருந்துகிட்டே ஜெயிச்சார் ஜார்ஜ் பெர்னாண்டஸ் முசாஃபர்பூரில். அதற்கு பிறகு அவர் தொழிலாளர் நலத்துறை அமைச்சராக 3 லட்சம் வாக்குகள் வித்தியாசம் பெற்றார். ஆனால் அவரால் கூட ஒரு நாட்டினுடைய முதலமைச்சராக வர முடியவில்லை. இவருக்கு பிறகுதான் ரீகன், ரொனால்டு ரீகன் ஒரு நாட்டினுடைய ஜனாதிபதியாக வந்தார். இவருக்கு பிறகுதான் தெலுங்கு தேசம் ஒரு கட்சி ஆரம்பிக்கப்பட்டது. ஆனாலும் உலகத்தில் ஒரு நடிகர் நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்தார், சேடபட்டியை சேர்ந்த SS ராஜேந்திரன். ஆனால் ஒரு நாட்டினுடைய முதலமைச்சர் பதவி திட்டம் போடுகின்ற ஒரு சட்டத்தை உருவாக்கக்கூடிய ஒரு சட்டமன்றத்துக்கு முதலமைச்சராக இருக்கக்கூடிய தகுதியும் அன்பையும் பெற்றவர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர். ரொம்ப முக்கியமான ஒரு இடம் இது. தேர்தலில் வெற்றி பெறுறதுன்றது அவ்வளோ எளிதான காரியம் கிடையாது. நிறைய வாக்குறுதிகளை கொடுத்தணும், வாக்குறுதிகள் கொடுத்தாலும் கூட அதை வெற்றி பெறுறதுக்கு அதை நிறைவேற்றினாங்களா அப்படின்ற ஒரு பார்வையெல்லாம் இருக்கும். தேர்தல் வெற்றியை ரொம்ப அனாயசியமாக திரு எம்ஜிஆர் அவர்கள் ஜெயிக்கிறாங்க. எந்த சிரத்தையும் எடுத்துக்கிறது கிடையாது. நீங்கள் சொன்ன மாதிரி மருத்துவமனையில் இருந்து பெற்ற வெற்றிகளாகட்டும், தேர்தல் பிரச்சாரத்துக்கே போகாமல் கிடைக்கிற வெற்றிகளாகட்டும், எப்படி இவ்வளவு பெரிய வெற்றிகளை ரொம்ப அனாயசியமாக பெற்ற ஒரு தலைவராக மாறுறாரு அவர்? உலகத்தில் நடிக்க தெரியாத, மக்கள்ல தேர்தல்ல வாக்குறுதிகளை நடிக்க தெரியாத ஒரு தலைவன். கலைஞர் பேசுவார், அடுக்குமொழியில் பேசுவார், ஆனால் மோதிரத்தை அண்ணா கிட்ட வாங்கி கொடுத்து போடுவார். அப்படிலாம் போட தெரியாது, சொல்ல தெரியாத ஒரு தலைவன். மக்களுக்கான திட்டத்தை நான் கேட்கிறேன், இந்த நாட்டில் ஒதுக்கப்பட்ட நரிக்குறவர்களுக்காக ஒரு சட்டம் ஒதுக்கிய ஒரு தலைவன் யாராவது உண்டா உலகத்தில்? பாரத ரத்னா என்று சொல்லுவதற்கு அதுக்கு முழு முதற் காரணமாக இருந்தது 10வது இலையில முட்டை இல்ல, அவங்க சாம்பார் இல்ல, பொரிச்ச மீன் வைக்கலன்னா அதைத்தான் பார்ப்பாராம். அப்பேற்பட்ட ஒரு தலைவன். இது நியாயமா சத்தியத்துக்கு கட்டுப்பட்டு இருக்கக்கூடிய இயக்கம். இன்றைக்கும் அதை 3வது அத்தியாயமாக, இன்றைக்கு முதல் அத்தியாயம் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், 2வது அத்தியாயம் புரட்சித் தலைவி அம்மா, 3வது அத்தியாயம் திரு மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி. ஒரே கட்சியில தான் இருந்தார், ஒரே கட்சி தான். 89லயும் இதே ஒரே கட்சி, 2024லயும் ஒரே கட்சி. வேறு வேறு கட்சிக்கு போல, ஏஜெண்டா போய் நிக்கல. ஆனால் ஒரே கட்சியில் இருந்தவர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆருடைய ஆசியும் புரட்சித் தலைவி அம்மா அவர்களுடைய அருளும் கிடைக்கப்பெற்ற ஒரே தலைவனாக இன்றைக்கு எடப்பாடி பழனிசாமி இருக்கிறார். பேசலாம். இன்றைக்கு ஏன் திரு எம்ஜிஆர் அவர்கள் தேவைப்படுகிறார்கள்? இன்றைக்கு மட்டும் ஈகை என்னைக்கும் தேவைப்படும், அன்பு எல்லாத்துக்கும் தேவைப்படும். நாம் இருக்கிற வரைக்கும் யாரையும் வெறுக்கக்கூடாது, நாம் இறந்ததற்கு பிறகு நம்ம யாரும் மறக்கக்கூடாது அப்படின்ற ஒரு தாத்பரியத்தை புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் தன் வாழ்நாள் முழுவதும் நடைபெடுத்து காட்டினார். அது மாதிரி அதே கட்சி இன்ன வரைக்கும். நாம உயிரோடு இருக்கிற போதே எங்கள் தங்கம்ன்ற படத்துல நடிச்சு தானே திரு முரசொலி மாறன் அவர்களுக்கு உதவி செய்தார். இன்னைக்கும் உலகம் பேசுதா இல்லையா? ஆக ஒரு ரிக்ஷாக்காரருக்கு கூட மலைக்கோட்டு, ரெயின் கோட்டு கொடுத்த
புரட்சி தலைவர் எம்ஜிஆர். ஏன் கொடுக்குறீங்கன்னு கேட்டாங்களாம். அப்ப சொன்னாரா, இல்ல வேறவங்க ஆட்டோக்காரங்க பஸ்ல போறவங்களுக்கு பிரச்சனை இல்லை, இந்த ரிக்ஷா ஓட்டுறவருக்கு சளி பிடிக்கும் மழையில நனைஞ்சா, அந்த குடும்பம் ஏற்கனவே வெளியில தான் தங்கியிருக்கும், அதனால அப்படின்னு இந்த ஈகை குணம் என்றைக்கும் தேவை. அதே மாதிரி தான் புரட்சி தலைவி அம்மா அவர்களும் செய்தார்கள், திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களும் செய்தார்கள். பால் விலையை ஏத்தாத எடப்பாடி, மின்சார கட்டணத்தை ஏத்தாத எடப்பாடி பழனிசாமி எங்களுக்கு வேண்டும் என்று மக்கள் காத்திருக்கிறார்கள். திமுக இதோடு வீட்டுக்கு அனுப்புவார்கள். திரு எடப்பாடி பழனிசாமி நாட்டினுடைய முதலமைச்சராக அமருவதுதான் எங்களுடைய நோக்கம் என்று அதிமுக விரும்புகிறது. இந்த புரட்சி தலைவருடைய பிறந்த நாளில் நான் விரும்புவதும் அதைத்தான்.